இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். கல்வி கூடங்களில் கம்பர் எனும் தலைப்பில் தனியார் பொறியியல் கல்லூரியில் நடந்த பேச்சு போட்டியின் பரிசளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக தமிழக ஆளுநர் RN ரவி பங்கேற்றிருந்தார். அந்த விழாவில் ராமாயணத்திலேயே கம்பராமாயணம் குறித்து பேசும்போது பெண்கள் எப்படி போற்றப்பட வேண்டும் என கம்பன் கூறியதை பார்த்தோம். சில நாட்களுக்கு முன்பு அரசை சேர்ந்த நபர் பெண்களை எவ்வளவு தரக்குறைவாக விமர்சித்து வந்தார் என்று பார்க்கும்போது கம்பன் காட்டிய பாதையையே இவர்கள் அழித்து விட்டார்கள் என்று பேசினார் ஆளுநர் RN ரவி. Recently, a person occupying very high position in the ruling dispensation, the language that he used for women, the vulgar, the most vulgar, contemptuous, mocking language that he used, it put everyone to shame. இவர்கள் பெண்களின் கண்ணியத்திற்கு மட்டும் பங்கம் விளைவிக்கவில்லை, சிவன் விஷ்ணுவை வணங்குபவர்களை காலில் போட்டு மிதித்திருக்கிறார்கள். சனாதன தர்மத்தை மலேரியா கொசுவுடன் ஒப்பிட்டு பேசுகிறார்கள் என்று தமிழக அமைச்சர்களை மறைமுகமாக விமர்சித்து பேசினார். அத்தோடு அவர்களை வேறு வழி இல்லாமல் கனவான்கள் என அழைக்கும் நிலையில் இருப்பதாகவும் கூறினார். இந்த உரையின் இறுதியில் நான் சொல்வதை அனைவரும் திரும்பச் சொல்லுங்கள் என கூறி ஜெய் ஸ்ரீராம் என முழக்கமிட மாணவர்களும் வேறு வழியின்றி அவர் கூறியதை அப்படியே கூறி உள்ளனர். I'll say and you say, Jai Sri Ram, 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 Jai Sri Ram. ஆளுநரின் இந்த பேச்சை பல்வேறு அரசியல் தலைவர்களும் கண்டித்து வருகின்றனர். உச்சநீதிமன்றம் ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை, மாநில அரசின் அமைச்சரவை முடிவுக்கு கட்டுப்படுபவர் என்றும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க காலக்கெடு என தமிழ்நாடு ஆளுநர்களுக்கு கிடுக்குப்பிடி போட விரக்தியில் பேசுகிறார் ஆளுநர் என்ற விமர்சனமும் எழுகிறது. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.